காவியமா காவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா தெய்வீக காதல் சின்னமா வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில் வந்தாள். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில் வந்தாள். கண்ணெதிரில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். கண்ணெதிரில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில் வந்தாள். பார்த்தீங்கன்னா சித்தருங்க, இசை சித்தர், திரை இசை சித்தர், தமிழ் திரை இசை சித்தர். அவர்தான் சி.எஸ். ஜெயராமன். சிதம்பரம் சுந்தரம்பிள்ளை ஜெயராமன் என்பவர் ஜனவரி 6, 1917 பிறந்து ஜனவரி 29, 1995 78 வருடங்கள் வாழ்ந்தவர். 1940 70 வரைக்கும் 30 ஆண்டுகள் பாடியவர். நம்ம தமிழறிஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, அவருடைய முதல் மனைவி பத்மாவதி அண்ணன் பத்மாவதி அம்மாவோட அண்ணன் மூக்கா முத்து இருக்காங்கல்ல, அவரோட தாய்மாமன். கலைஞரை சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்தியவரே தமிழிசை சித்தர் தான். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இணை இசையமைப்பாளராக இருந்திருக்கிறாரு, அப்புறம் இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. ஏன் நம்ம ரத்த கண்ணீருக்கு கூட இசையமைப்பாளராக இருந்தவர் நமது தமிழிசை சித்தர் தான். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்காரு உண்மையிலே வாழும் எம்கேடி தியாகராஜர் மாதிரி. உண்மையில் அவர் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அப்படியே வாழ்ந்தார். அவங்க சித்ராமா அப்படியே சித்ராமா தோற்றுருவாங்க, இப்போல்லாம் நம்ம கூட இருக்காங்கங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தருமே இங்கே பாடின எல்லாருமே, எம்எஸ் ராஜேஸ்வரிலாம் அந்த குரல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில கேட்டது, அதையெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்படி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே அந்த நம்ம மணிமொழி நங்கை மேடம் அப்பா விடாமல் பாடி அவரை நிலைநிறுத்தி, இயேசுதாசை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துகிறாங்க. சந்திரபாபு, அவன் சந்திரபாபே வந்து பாடின மாதிரி அருமையாக பாடிட்டு போனார். எல்லாரும் ஈஸ்வரி, மறக்க முடியாத பாடகி, அவங்களையும் கொண்டாந்து நம்ம நிறுத்தினாங்க. வாணி ஜெயராம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜானகியை பற்றியும் ரொம்ப அருமையாக, யாரையுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பாடினாங்க. இப்படியெல்லாம் பாடுறதுக்கு முத்தாக இருந்தவர் எம்கேடி தியாகராஜன் சொன்னீங்கல்ல, அந்த எம்கேடி தியாகராஜ பாகவதற்கு 2 வருஷம் இசைப்பயிற்சி கொடுத்தவர் தமிழிசை சித்தர். தமிழிசை சித்தர் நம்ம சி.எஸ். ஜெயராமன் அவர்கள். அவங்க மகா சிவகாமி சுந்தரி அப்படிங்கிறவங்க ஒரு அரிய இசை பயணம்னு அருமையான புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு இசை அமைத்து இவர் பாடியிருக்காரு. விளையனே வெளியேறுன்னு சொல்லி நாடக மேடையில் பாடினதுனால இவரை அரெஸ்ட் பண்ணியும் போயிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கச்சேரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நேரம் தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு ஐயா சொன்னாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணி வரைக்கும் கச்சேரி நடத்தினவர் தான் நமது தமிழிசை சித்தர் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து, நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் நேரில் நடந்ததெல்லாம் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, அலைபாயும் கடலோரும் இளமான்கள் போலே, அலைபாயும் கடலோரும் இளமான்கள் போலே விளையாடி இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம்.
விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவே நெஞ்சி பொறுக்குதில்லையே நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சி பொறுக்குதில்லையே தேசம் ஞானம் கல்வி ஈசன் எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய் காசு முன் செல்லாதடி பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்தும் நடக்காதவன் மனிதனிலே மனிதனிலே குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம் குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்டு மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே அலைபாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே இதுதான் உலகமடா ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான் அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான் வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான் அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன் இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே என்னடி என் ஞான பெண்ணே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் நாடி அடங்குவது மண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார்ப்பன கண்ணுக்குள்ளே ஆத்திரங்கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை எதிரில் வந்து கெடுக்கவில்லை இதயம் இடம் கொடுக்கவில்லை எங்கிருந்தான் ஏவி விட்டான் கிளியை அது என் தலையில் போட்டதடி பழியை சிங்காரங்கெட்டு சிறைப்பட்ட வாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி என் தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி என் தங்கம் மன்னிக்கலாகாதடி
சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, என் தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. வாழிய செந்தமிழ் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் தமிழிசை சித்தர் சி.எஸ். ஜெயராமன் தன்னுடைய கச்சேரிகளை முடிப்பார். வாழிய செந்தமிழ்.